என் பேர் ஜெயஸ்ரீ. நான் வெராண்டா ரேஸ் திருச்சி பிரான்ச்சில் படிக்கிறேன். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நானும் வெராண்டா ரேஸ் திருச்சி பிரான்ச்சில் லாஸ்ட் 4 மந்த்தாக கிளாஸ் வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் 2 மந்த் வந்து பேசிக் சர்க்கிள் போச்சு. பேசிக் சர்க்கிள் முடிஞ்சோடனே வந்து நிறைய எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால எங்களை வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் இன்ஸ்டியூட்டில் சொன்னதுனால எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். பேசிக் சர்க்கிள் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ் வரதுனால இன்ஸ்டியூட்லேயே ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, பேசிக் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ப்ரிலிம்ஸ் பேட்ச் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டு குவான்ஸ்க்கு நஜிமா மேம் வந்தாங்க, ரீசனிங்க்கு சந்தியா மேம் வந்தாங்க, இங்கிலீஷ்க்கு தினேஷ் சார் வந்தாங்க, எங்களுக்கு மென்டர் ரஞ்சித் சாரும் காயத்ரி மேம் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூ செஷன்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டாப்பிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு தனி ஐடியா கிடைச்சிச்சு. டெய்லி வந்து ஒரு டாபிக் வந்து தனியாக டீச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லி ஒரு ஸ்பீட் டெஸ்ட் போடுவோம், 3 மார்க் டெஸ்ட் போடுவோம். அந்த ஸ்பீட் டெஸ்ட் டாப்பருக்கு வந்து அப்ரிஷியேஷனுக்காக சாக்லேட்ஸ் அண்ட் லெட்லாம் கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுச்சு. நாங்கள் இன்னும் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு படித்து நாங்களும் வந்து அந்த அப்ரிஷியேஷன்லாம் வாங்கணும்னு நாங்கள் நிறைய அதனாலவே எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு நாங்கள் எழுதுகிற டெஸ்ட் எல்லாம் மார்க் அவங்க வாங்கிக்கிறதுனால எங்களோட மார்க்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்ததுனால தான் இப்போது எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிளியர் பண்ணி ரிசல்ட் வந்தோடனே எங்கள் இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு மெயின்ஸ்க்கான கைடன்ஸ் செஷன் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், தனித்தனி டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும், குவான்ஸில் எந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், இந்தந்த டாபிக் எப்படி படிக்கணும், ரீசனிங், அதெல்லாம் எங்களுக்கு சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த கைடன்ஸ் செஷன்னால எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ வர அப்கமிங் எக்ஸாமில் ஏதாச்சும் ஒன்று நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். தேங்க்யூ.